ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆல் திட்டி எபிசோட் நம்பர் 84 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அதே சமயத்துல நம்ம சின்ன பொண்ணு சீனியர், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாருமே மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த இடத்துல நெருங்கிடுவோம். அந்த ஓஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீ அதை பார்த்து காத்திருக்கிய ஃபாங்கான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், இதேதான் நீ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு நான் பார்க்கணும், அதுக்கு நான் வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் வேகமாவே மேல பறந்து போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவோ. அந்த இடத்துல பயங்கரமான மலைகள்லாம் தாண்டி கடந்து கரெக்டா அந்த சீ கிட்ட வந்துடுறான். அதாவது அந்த ஓஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது மேல அப்படியே பறந்து அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த ஓஷன் இந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுவரையும் நான் புக்ல மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கறதுக்கு இது மொத்தமாவே வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல என்னால நம்பவே முடியல, என் கண்களை என்னாலே நம்ப முடியலங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி இந்த சின்ன பொண்ணு சீனே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்களா, நீ நினைக்கிற மாதிரி இது அந்த சவுட் சீ கிடையாது, இது நார்த் சீ. இது கணக்குல இந்த இடத்துல ஸ்பீட்ல போனோம்னா வேலைக்கே ஆவாரு. இது கடக்கிறதுக்கு 10 நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க போது ஹீரோயின் வந்துடுறா. இது என்ன இடம், ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, நம்ம ஒரு ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த ஐலாண்ட் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த விசிட்டை நம்ம எப்படி கடக்க போறோம்? அதுக்கு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட், என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அந்த சவுத் சீ ரொம்ப பெருசு, அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், அதுக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்கணும். அதை கேட்டதுக்கு சின்ன பொண்ணு, நீ அதை பற்றி கேவலப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குங்க. அவன் கையில இருந்து மினி சைஸ் ஒரு கப்பல் மாதிரி எடுத்து அதை பெருசாக்கிடுறாங்க. பெருசாக்கி தண்ணியில போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவே இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ மரசல் ஆயிடலாம். அப்ப நம்ம ஹீரோ இது எப்படி ரெடி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சிட்டு? அதுக்கு இங்க எழுத தான் தந்தாங்கப்பா, நம்ம இந்த இடத்துக்கு போறோங்கிறதுனால இந்த இடத்துக்கு தந்தாங்க என்கிட்ட. இங்க நீ நெஸ்ட்டுக்கு சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நம்ம தருதுதான். அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த போட்டுக்குள்ள இறங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு சீனியர் வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து பிரம்மாண்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் இந்த சீல இந்த இடத்துக்கு நம்ம போறதுக்காக நம்ம சீல் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி எங்க வேணாலும் போலாம். இது ரொம்ப பிரம்மாண்டமான இது, இங்க கொஞ்சம் லட்சரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஏய் ஹீரோயின், நீ கொஞ்சம் பார்த்துடுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியும் பொடிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம போக ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அவ பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த போட்டோட கண்ட்ரோல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பயங்கர வேகமாவே வானத்துல பறந்துட்டே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ மரஸ்ல தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வேகமாவே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை இது என்னடா புரிச்சு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கும் போது பயங்கர வேகமா போயிட்டு இருக்கவங்க சடனா ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது என்னன்னா, பாறைகள் நிறைய காலிஃபிளவர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதாவது ஸ்பில் மேக் பண்றதுக்கான அந்த பூக்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஒரு பூக்கள் நின்று தான் எடுப்பாங்க, சில திங்ஸ்ல என்ன எடுப்பாங்க சொல்லியிருந்தால அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல பாக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது எப்படி இங்க இருக்கு, அது எனக்கும் தெரியலங்கிற மாதிரி சின்ன பொண்ணு சீனை முன்னாடி நடந்து போய் அங்க என்ன ஒரு காலிஃபிளவர் எடுக்கிறாங்க. அதாவது இந்த காலிஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் புக்ல தான் படிச்சிருக்கேன், இந்த உலகத்துல இது கிடைக்காத கேள்விப்பட்டேன்னு, இது யாரான மெட்டீரியல் ஆச்சு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீனி எனக்கும் அது தெரியும், இது 500 வருஷத்துக்கு ஆன பழமையானது, ஸ்பில் மேக் பண்றதுக்காக டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்காக இந்த காலிஃபிளவரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கும், இதை நீ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஒரு எனர்ஜியை அப்படியே நம்ம ஹீரோ உரிய ஆரம்பிக்கிறான். அதை உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இது எஸ்ட்ரீமா உள்ள பவரா இருக்கு, சரி நீ யூஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த காலிஃபிளவர் கொடுக்க பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் தேவையில்லை எங்க மாஸ்டர், என்னோட பவரை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியுங்கிற மாதிரி அவன் டீமனிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஒரு பாம்பை வர வைக்கிறா. அப்போ வர வச்சுட்டு இதையும் நீ ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. அதுக்கு ஓடி பைத்தியக்காரஸ்திங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல எப்படி இது இருக்கு, இது ரொம்ப ரேரா ஆச்சு, இது சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல இருக்குன்னா ஏதோ ஒன்று தப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துலங்கிற மாதிரி சின்ன பொண்ணு சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்களும் அந்த இடத்துல சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனும், ஏய் போங்கடா, என்னடா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீக்கு டீப்பா என்னமோ இருக்கிறமே எனக்கு ஃபீல் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஃபாக்கரன் காட்டுறாங்க. அவளோட பேலஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அது ஒரு டீமன் கிங்கும் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவனை அடைச்சு வச்சு அவனோட பவர் எல்லாம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தால, அதில் அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். டீமனுக்கும் எமோட்டல்ஸ்க்கும் பயங்கரமான வார் வரப்போகுது, அதில் எனக்கு பயங்கரமான சக்தி உள்ள ஒன்று தேவைப்படுது, அது இதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இவனோட ஃப்ரெண்டு ஒரு டீச்சர் இருப்பான்னு சொன்னல, அவன் இந்த இடத்துக்கு டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, டாய் செட் ஆளுங்களாம் நம்ம ஆட்கள் எல்லாம் அட்டாக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு, அவங்களும்
அந்த சீக்குள்ள நிறைய பேர் போறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீ தேவையே இல்லாம இந்த மொக்க இடத்துல வந்து உன்னோட பவரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு தெரிஞ்சு அந்த சீக்குள்ள போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்க்காதல எதுவுமே விழுவ மாட்டேங்குது. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, டேய் எனக்கு தெரியுங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஈவில் கிரவுண்ட், அதாவது இந்த டீமன் அடிச்சுட்டு இருக்கிற ஈவில் கிரவுண்ட் சொல்றேன், அது தாய்மன் அதுக்குள்ளேந்து அவன் பவர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றான், டேய் ஏன்டா டைமே நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வெளியிலேருந்து ஒரு சத்தம், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேங்கிற மாதிரி. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் இங்க ஃப்ராங்கோயின் தங்கச்சி இந்த இடத்துல என்னடா பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த இடத்துக்கு கூட வரா. வந்ததுக்கு அப்புறம் சீனியர் வடக்கு சீனியர்ங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, தெரியாது அவனுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமா ஷேக் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அந்த ஈவில் கிரவுண்ட்ல என்ன ஒரு பயங்கரமான சக்தியை பெல் எடுக்கிறாரு. அது ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு. அந்த பாட்டில்ல எனர்ஜி எல்லாம் ரொம்ப கிரெயினா இருக்கு. அதை இவன் கண்ட்ரோல்குள்ள எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஃபாக். ஃபைனலா சக்சீடா அதை அப்படியே இவன் கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபாக் பைப்ல கீழே இறங்கி வரான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஃபாக் என்ன பண்றான்னா, அப்படியே இந்த ஃபேக்டரியின் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார, டேய் எப்படா இதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்த, ரொம்ப டேலண்ட் ப்ரெஷர் தான். அந்த இடத்துல இந்த ஃபேக்டரியின் தங்கச்சியோட இருக்கால, அவன் வணக்கம் தலைவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபாக் என்ன சொல்றேன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், அந்த தொலை மாட்டேன் நீ கலந்துருக்க, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியல, அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை கேட்டோன்னே இந்த ஃபேங்கோயின் தங்கச்சி, ரொம்பவே நன்றி, எனக்கு இவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் யாருமே கொடுத்ததில்ல. அப்ப இந்த ஃபாக் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே சவுத் சீக்கு போயிட்டு இருக்காங்க, நீ ஏன் போவே இல்லையா அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல வேல்யூபிள் நிறைய திங்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், என்னாச்சு நீ போலியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க மாதிரி என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துக்கு போன எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா ஃபேமிலியா இருக்கவங்க அவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சான ஆளுங்க, அவங்களுக்கு நிறையவே பவர்ஃபுல்லான பேக்கப்லாம் இருக்கு, ஆனா எனக்கு என்ன இருக்கு. அதை கேட்ட ஃபாக் என்ன சொல்றேன்னா, இங்க எல்லாருமே சமண்டா, அதை புரிஞ்சுக்கோ, உன்னோட சக்சஸ் தான் உன் இடத்துல உன்னை பேச வைக்கும், நீ யாருங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபேங்கோயின் தங்கச்சி, எனக்கு போற ஐடியா இருக்கு, ஆனா அங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்போ ஃபாக் என்ன சொல்றேன்னா, அப்படியா, உனக்கு ஏதாவது உனக்கு தரணும்னு நினைக்கிறேன், அதாவது நீ எனக்கு என்ன நம்பி வந்திருக்க, உனக்கு ஒன்று தரணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவர் கையில வச்சிருக்கிறத எடுத்து அப்படியே இவகிட்ட பாஸ் பண்றாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல், இது ஒரு அந்த புரியோட சக்திக்கு நிகரானது, அதை நான் உனக்கு தரேங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் ஸ்ட்ரைட்டா போய் இந்த ஃபேங்கோயின் தங்கச்சிட்ட போய் நிற்கிது. இது என்னால எடுத்துக்க முடியுது, ரொம்பவே பவர்ஃபுல், நீங்க கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஃபாக் என்ன சொல்றேன்னா, நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன்டா, ஆனா அது வந்து நம்ம ஜியான் மோட்டேல முக்கியமான ஒரு ஆள்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது கரெக்டான ஆள் நீண்டாங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தேங்க்யூ ஆக்டிங் சீஃப்ங்கிற மாதிரி அப்படியே மண்டி போட்டுறா. அப்ப நான் இதை எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அப்ப இந்த ஃப்ரெண்டு டீச்சர்காரன் என்ன சொல்றானா, டேய் பைத்தியக்காரா, எதுக்குடா இவகிட்ட போய் அதை கொடுத்த, அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ மேக் பண்ணிருக்க, ஆனா இவகிட்ட போய் குடிச்சிருக்க, உனக்கு என்ன பைத்தியம் வராங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவனை ஃபாக் என்ன சொல்றான்னா, அவளாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுது. அதே சமயத்துல நமக்கு ஃபேங்கோயினோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை, அதுக்கு அவர் தங்கச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தான். அப்ப இந்த ஃப்ரெண்டு டீச்சருக்காக இருந்தாலும் ஏன்டா அப்படி பண்ற. அப்ப இந்த ஃபாக் என்ன சொல்றேன்னா, உனக்கு இன்னும் விஷயமே புரியல, அதோட சக்தி எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த சவுத் சீல இதோட பயங்கரமான ட்ரெஷர்ஸ் தான் கண்டிப்பாவே இருக்கும், அதை அடையிறதுக்கு எனக்கு சில பேரை உதவி கண்டிப்பாவே தேவை, அதனால இவ்வளவு அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். அப்ப நீ என்னடா சொல்ல வரங்கிற மாதிரி டீச்சர் கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஃபாக்கு, இதை கண்டிப்பா யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா ஈவில் தான் சரௌண்டிங் பண்ணுவாங்க, அதே சமயத்துல இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும், அதோட பவர் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, இவ்வளவு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இவகிட்ட கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம ஃபாக்க பொறுத்தவரை இந்த ஃபேங்கோயின் தங்கச்சி ஒரு பலியாடு மாதிரி, அதோட பவர் எஸ்டிம் ஆகி இவளுக்கு எதாவது ஆணுச்சுன்னா அதை அவன் யூஸ் பண்ண மாட்டான், அதே சமயத்துல இவன் நல்லா இருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பான். இவன் பயங்கரமா ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான்ல. சரி ஓகே, அதுக்கப்புறம் நடக்கிறதுல அடுத்த எபிசோட பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.